ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பெங்களவின். இன்னைக்கு என்ன ரெடி பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சி துறையில இருந்து ரிலீஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ரெக்யூமெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஏன் நம்ம சூப்பர் ரெக்யூமெண்ட் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பதவி 2 பதவி இல்லைங்க, 12 விதமான பதவிகள் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க இருந்து அப் டு டிகிரி முடிச்ச வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது. இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா 15,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு 56,000 வரைக்கும் நீங்க வாங்க முடியும். சில டிகிரி ஸ்டாண்டர்ட் ஹோல்டருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 34,000 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா 6/1/2024 சொல்லியிருக்காங்க. இதோட மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். அந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி, வாங்க இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில இருந்தா டைரக்ட் ரெக்கமெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த என்னென்ன பதவிக்குள்ள எவ்வளவு போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு ANM அப்படின்ற கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மாதம் 14,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 20 இருந்து 35 வயசுக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். லேப் டெக்னீஷியனா நீங்க படிச்சிருக்கீங்க, அதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா 2 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மாதம் 13,000 சம்பளம். டிப்ளமோ இன் MLT படிச்சிருக்கணும். 20 இருந்து 35 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மாதம் 8,500 சம்பளம். 8th பாஸ் பண்ணாலே போதும், நீங்க எலிஜிபிள். 20 இருந்து 35 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு பாத்தீங்கன்னா 13,500 சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் டைப் ரைட்டிங் ரிலேட்டட்ல இருக்கலாம். இல்ல டைப் ரைட்டிங் கண்டிப்பா முடிச்சுக்கணும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். சோ இது முடிச்சிருந்தாலே போதும், நீங்க தகுதி தான். 20 இருந்து 35 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு பாத்தீங்கன்னா டெய்லி பேட்டா மூலியமா கொடுக்குறாங்க. மாதம் டெய்லி பாத்தீங்கன்னா 300 சொல்லியிருக்காங்க. 4 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மாசம் பாத்தீங்கன்னா 7,800 சம்பளம் வரும். சோ 8th பாஸ் பண்ணாலே போதும், நீங்க எலிஜிபிள். 20 இருந்து 35 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ஆயுர்வேதா மெடிக்கல் ஆபீசருக்கு ஒரு வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மாதம் 34,000 சம்பளம். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுக்கணும். சோ மெடிக்கல் கவுன்சில நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். சோ 20 இருந்து 35 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மாதம் 12,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். 20 இருந்து 35 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். 8th போஸ்டிங் பாத்தீங்கன்னா டென்டல் சர்ஜனுக்கு 2 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மாதம் 34,000 சம்பளம். BDS கிராஜுவேட் கண்டிப்பா முடிச்சுக்கணும். 20 இருந்து 35 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். டென்டல் அசிஸ்டன்ட் 9th கேட்டகரியில பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. 2 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. 13,800 இருந்து சம்பளம் சொல்லியிருக்காங்க. 10th பாஸ் பண்ணாலே போதும், நீங்க எலிஜிபிள். 20 இருந்து 35 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். கிளீனருக்கு பாத்தீங்கன்னா டெய்லி பட்டா 710 கொடுத்திருக்காங்க. ஒரு வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மாதம் 18,460 சம்பளம் வாங்க முடியும். 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணாலே போதும், நீங்க எலிஜிபிள். 20 இருந்து 35 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் அதர் கேட்டகரியில பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கு 4 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மாதம் 14,000 சம்பளம். 12th முடிச்சிருந்தாலே போதும், நீங்க எலிஜிபிள். 20 இருந்து 35 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு பாத்தீங்கன்னா 2 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. மாதம் 18,000 சம்பளம் கொடுத்து சொல்லியிருக்காங்க. BSc நர்சிங் ரிலேட்டட்ல முடிச்சாலே போதும், BSc கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். 20 இருந்து 35 வயசு வரைக்கும் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய அனுப்ப வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட ஆட்சி அலுவலக வளாகம், கரூர் மாவட்டம், கரூர் 639-007. இந்த அட்ரஸ்க்கு தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பணும். சோ குறிப்புன்னு சொல்லிட்டு விண்ணப்பங்கள் நேரிலோ அல்லது தபால் மூலியமாக விரைவா அனுப்பணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆனதுல இருந்து வித்தின் 15 டேஸ்க்குள்ள நீங்க அனுப்பணும் மேலே கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த விண்ணப்ப பணியை அருகில் உள்ள மாவட்ட துணை இயக்குனர், சுகாதார பணி அலுவலகத்தில் மற்றும் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையம் பெற்றுக்கொள்ளலாம். இதோட அப்ளிகேஷன் சொல்லிருக்காங்க. சோ இதுலயே அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்திருக்காங்க. சோ இதுல எதுவுமே நீங்க வெளியில போய் வாங்கணும் அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பதவியின் எண்ணிக்கை மாற்றவும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ விண்ணப்பத்துடன் பாத்தீங்கன்னா பர்த் சர்டிபிகேட், கல்வி தகுதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கூடிய அந்த சான்றிதழ், எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் எடுத்து சிக்னேச்சர் போட்டு நீங்க அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த போட்டோ இருக்கிற இடத்துல போட்டோ ஒட்டி கீழே சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. உங்களோட நேம், உங்களோட மொபைல் நம்பர், உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, அதே மாதிரி ஜெராக்ஸ் காப்பீஸ் என்னென்னலாம் சப்மிட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட், ரெக்கார்டு, அதாவது இந்த டைப் ரைட்டிங் முடிச்சவங்க, சோ பிஎஸ்சி கன்சோல்ல வந்து இது பண்ணது, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இது, ஸோ இதெல்லாம் வந்து நீங்க மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட், நேட்டிவ் சர்டிபிகேட், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டியூட் விண்டோ, இல்ல டிஃபரெண்ட் பெர்சன் ஏபிள்டா, ஸோ இந்த மாதிரி இதுல ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். கம்யூனிட்டி வந்து பாத்தீங்கன்னா என்ன கம்யூனிட்டி அது வந்து நீங்க டிக் பண்ணணும். எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க, டேட், சிக்னேச்சர், ஸோ எதுவுமே வந்து மிஸ் பண்ணாம நீங்க வந்து அனுப்பணும். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.